எங்க இருக்கு நீ? கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் இங்க வந்த? எப்படி வந்தேன்னு கேட்பீங்க நினைச்சேன். வேணும்னு நினைச்சாதானே விவரம் எல்லாம் கேட்கணும். ஆமா, கடத்தல் நின்று வியாபாரம் பண்றவளா இருந்தாலும் நீ கண்ணியமானவங்கிறதுனாலதான் உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஏன் கண்ணு முன்னால அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் உன்னை நான் மனைவியா ஏத்துக்குவேன்னு நீ எதிர்பார்த்ததும் தப்பு, இங்க வந்ததும் தப்பு. பாதுகாக்க வேண்டிய நீங்களே பயந்து ஓடி வந்துட்டு இப்ப ஏன் மேல பழி போடுறீங்களா? அவங்க என்ன கடத்திக்கிட்டு போனாலும் நான் கலங்கப்படாம கண்ணியம் புரியாம தான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, என்ன ஏத்துக்கங்க. துப்பினது எச்சல் இல்லைன்னு சொல்ற துணிச்சல் இருந்தா தான் உன்னை ஏத்துக்க முடியும். எனக்கு அந்த துணிச்சல் இல்லை. எங்கேயாவது போயிடும். சொத்து கோட்ல இருக்கு. சொந்தம்னு சொல்லி இருந்த ஒரே ஜீவன் சித்தியும் செத்து போயிட்டாங்க. தனியா இருந்தாலும் அது தற்கொலை பண்ணிக்கலாம். கூட ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எங்கெங்க போவேன்? இடத்தையும் என்னையும் சொல்ல சொல்றியா? நடத்த கட்டவோட ஓட நான் தயாரா இல்லை. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நீ எங்கேயாவது ஓடிப்போ. முடியாது. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்போ விவாகரத்து கேட்டு நான் கோர்ட்டுக்கு போகணுங்கிறியா? உன்னை கூண்டுல ஏத்தணுங்கிறியா? நீ நடத்த கெட்டவங்கிறத நாட்டுக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா? வேண்டாங்க, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு பரவாயில்ல. சந்தேகத்துக்குரியவங்களை கெட்ட பேர் எனக்கு வேண்டாம். நான் இப்ப இந்த வீட்டை விட்டு போறேன். ஆனா அந்த லாட்ஜ்கார மாதிரி கட்டின தாலியை கழட்டி கூட கேட்காதீங்க. இது நிர்பந்தத்துல விழுந்த தாலியானாலும் நிரந்தரமாவே இருக்கட்டும். எனக்காக இல்லை, என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக கேட்கிறேன். புகுந்த வீட்டு இடம் இல்லை, பிறந்த வீட்லயும் வழி இல்லை. கையில குழந்தையும் மனசுல சுமையுமா பழிய சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட புதிர விட்டுலான்னு முடிவு பண்ணேன். தற்கொலைக்கு தயாரா இருந்தேன்னா என் குழந்தைய கொல்ற பாவத்துக்கு தயாரா இல்லை. அவளுக்காகவாவது வாழ்றதுன்னு முடிவு பண்ணேன். வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என்னமோ நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது பிடிக்கலங்கிற. உஷாவுக்கு மட்டுமில்ல, எனக்கும் தான். அது தப்பு, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்களோட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகிறேன். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருடைய இதயத்தையும் தெரிஞ்சு எழுதுற நீங்க என் எண்ணத்தையும் புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். சபாஷ். எப்படி ஒத்து போறீங்களா உடன்படுறீங்களா? ஒத்து போறதா இருந்தா இதை எடுத்துக்குங்க, உடன்படுறதா இருந்தா திருப்பி கொடுத்துருங்க. என்கிட்ட உறுதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை நம்பித்தான் ஆகணும். அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட தைரியமா பேசுறேன், தாராளமா பழகுறேன்.
இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. பெண்கள் காதல் விஷயமானாலும் சரி, கல்யாண விஷயமானாலும் சரி, அவங்க சம்மதத்தை சூச்சகமா தான் வெளியிடுவாங்க போல. ஆமா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா என் கடந்த கால வாழ்க்கைய ஒளிவு மறைவு இல்லாம உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நீங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கிறீங்க? சபாஷ். அம்சவல்லி, அம்சவல்லி, என்ன வரானே கல்யாணத்துக்கு குறைச்சிங்களா? இல்ல, கல்யாணத்தையே நடக்க போ. புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நடத்தி காட்டுறோம், அப்ப தெரியும். மகனே, அப்பா கட்டா காரியம். என் பையன் தான் உன்னை கெடுத்தான்னு என்கிட்ட நீ சொன்னியே. இல்ல முதலாளி, இல்ல, உங்க மகன் இல்ல. அப்பா நீ கெடுத்துதான் என்கிட்ட சொன்னா, நீ கட்டு. இல்லங்க, உங்க அப்பாவும் இல்ல. அப்ப ரெண்டு பேருமே கட்டுவோங்க. வந்து பாத்துருவோம். ஏண்ட முதலாளி, பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டுங்க. மகனே, அப்பா இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. டேய், ஒழுங்கா மரியாதையை கூட்டிட்டு வெளியே ஓடும், இல்ல போலீஸ்ல சொல்லி கம்பெனில வச்சிருவேன். போலீஸா? பாவா, அடுத்த பங்களா பாப்போம். மகனே, அப்பா இந்த தாலி என்னடா பண்றது? உனக்கு நான் கட்டுறேன், எனக்கு நீ கட்டு. வாழ்ந்து பாத்துருவோங்கிறியா? ஆமா. ஐயா, இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்க. நீ என் ரசிகனா? அப்படின்னா நான் எழுதுற புத்தகம் எல்லாம் நீ படிக்கிறதுண்டா? இல்லீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிடுச்சதே அம்மா கொடுத்துருந்தாங்க. அம்மாவா? யாரது? அதோ ஐயா, அம்மா உங்களை காட்டேஜுக்கு வர சொன்னாங்க. இந்தாங்க கொடை. Come in. வாங்க. எனக்கு கொடையை கொடுத்துட்டு நீங்க நினைச்சிட்டீங்க. அனஞ்ச விளக்கு நனஞ்சேன். அணைஞ்சு போச்சுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? உங்களுக்காகத்தான் பத்த வச்சிருக்கேன். உட்காரு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு சந்தேகம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். சொல்லுங்க. உங்க ஜாதகம் வேணும். ஜாதகமா? ஆமா. எதுக்கு கேக்குறேன்னா, எனக்கு தெரியும். நீங்க ஒரு தடவை அவசரப்பட்டு அதோட பலன் அனுபவிச்சவங்க. மறுபடியும் அதே காரியத்தை செய்யும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்க, இல்ல? உண்மைதான். பால் சுட்டுடுச்சுன்னா மோர கூட ஊதி குடிக்கிற சகஜம் தானே. இதுல எனக்கு உடன்பாடு இல்லதான். இருந்தாலும் உங்களுக்காக ஒத்து போறேன். எங்க அம்மாவுக்கு லெட்டர் போட்டு ஜாதகத்தை அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த ஜாதகக்காரர் பிரபலமானவராகவும் பிரச்சனைக்கு உரிய